அசுரகுலத்திலே ரொம்ப அசைக்க முடியாத சக்தியாகவும் ஜெயிக்க முடியாத ஒரு அசுரனாகவும் இருந்தவன் தான் ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபுவோட கொடுங்கோல் ஆட்சியை முடிக்கிறதுக்காக மகாவிஷ்ணுவே நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணார். ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாமே மகாவிஷ்ணுவோட ஆசிரியக்கப்பட்டாங்க. எல்லா தேவர்களும் இழந்த செல்வங்களையும் இழந்த சக்திகளையும் திரும்ப பெற்றாங்க. இப்படி இழந்த நிலையை திரும்ப பெற்ற தேவர்கள் ரொம்ப செல்வ செழிப்பாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயம்தான் துர்வாச முனிவர் மகாவிஷ்ணுவை தரிசிக்கிறதுக்காக வைகுண்டத்துக்கு போகிறாரு. வைகுண்டத்தில் துர்வாச முனிவரை பார்த்த மகாவிஷ்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் கழுத்தில் அணிந்திருந்த தாமரை மாலையை பிரசாதமாக துர்வாச முனிவர் கொடுக்குறாரு. துர்வாச முனிவர் அந்த தாமரை மாலையை வாங்கி ரொம்ப சந்தோஷமாக வைகுண்டத்துட்டு வெளியே வராரு. அந்த சமயத்தில் தான் அவர் தூரத்தில் வெள்ளை யானை மேலே இந்திரனை பார்க்குறாரு. இந்திரனை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்ட துர்வாச முனிவர் வேகமாக இந்திரனை போய் வழி நிறுத்துறாரு. இந்திரன் கிட்ட தான் வாங்கிட்டு வந்த மகாவிஷ்ணுவோட பிரசாதத்தை இந்திரன்கிட்ட கொடுக்குறாரு. இந்த மாலை என்கிட்ட இருக்கிறத விட தேவேந்திரனை உன்கிட்ட இருக்கிறதா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி அந்த மாலை இந்திரன்கிட்ட கொடுக்குறாரு. இந்திரனும் அதை ரொம்ப அலட்சியமாக வாங்கி அவரோட யானை மேலே வைக்கிறாரு. யானையும் அப்படியே நகர ஆரம்பிக்குது. யானை போக போக அந்த மாலை நழுவி கீழே விழுகுது. அதை இந்திரன் கவனிக்கவே இல்லை. அந்த யானை அந்த மாலையை மிதித்து அதை அலங்கோலப்படுத்திட்டு போகுது. இதை பார்த்த துர்வாச முனிவர் மனசு உடஞ்சிடுறாரு. என்னடா இது, தேவர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னே மகாவிஷ்ணு ஓடி வந்து அவங்களை காப்பாற்றினாங்க. மகாவிஷ்ணுவோட பிரசாதத்தையே அவங்க அவமதிக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் காரணம் அவங்க இழந்த நிலையை திரும்ப பெற்றது தான். அதனால் துர்வாச முனிவர் கோவத்தில் அவர் ஒரு சாபமும் கொடுக்குறாரு. தேவேந்திரா, உன்னோட பதவியை இழந்து நீ திரும்ப அற்ப மானிடம் மாதிரி சுற்றிட்டு இருப்ப. உன்னோட தேஜஸ் எல்லாமே போயிடும், செல்வங்கள் எல்லாமே போய் தேவர்கள் எல்லாமே ரொம்ப சக்தியற்று வலுவிழந்து சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சாபமும் கொடுக்குறாரு. துர்வாச முனிவரோட சாபத்துக்கு இணங்க தேஜஸை இழந்து தன்னோட சக்திகள் இழந்து வலுவிழந்தவங்களாக இருந்தவங்க தான் தேவர்கள். இந்த சமயத்தை நம்ம எப்படியாவது பயன்படுத்தினா தான் தேவகுலத்தையே அழிக்க முடியும்னு முடிவு பண்ணார் சுக்கராச்சாரியார். அதனால் அசுரகுலத்து சக்கரவர்த்தியான பலி கிட்ட போய் இது மாதிரி தேவர்கள் அவங்க சக்தியை இழந்திருக்காங்க, இந்த சமயம் நம்ம தேவர்கள் மேலே போர் பண்ணோம் அப்படின்னா தேவர்களை எளிமையாக அவங்கள ஜெயிச்சிடலாம், தேவகுலத்தையும் நம்ம கைப்பற்றிடலாம், நம்மளோட ஆட்சியை வந்து திரும்ப உலகெங்கும் நம்ம செலுத்தலாம் அப்படின்னு சுக்கராச்சாரியார் பலி சக்கரவர்த்திட்ட சொல்கிறாரு. சுக்கராச்சாரியோட பேச்சை கேட்ட பலி சக்கரவர்த்தி அசுரப்படைகளை மொத்தமாக திரட்டிக்கிட்டு அவர் தேவலோகத்து மேலே போர் புரிகிறாரு. தேவர்கள் எல்லாமே பலமிழந்து இருந்ததுனால அசுரர்களோட போர் படைக்கு கொஞ்சம் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் தேவலோகத்தை விட்டு வெளியே ஓடுறாங்க. அசுரலோகம் எல்லாமே சேர்ந்து தேவலோகத்தை கைப்பற்றிருச்சு. தேவர்களால் கைப்பற்றப்பட்ட தேவலோகம் வந்து அசுரர்களோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. அந்த சமயம் தேவர்கள் எல்லாமே பிரம்மன் கிட்ட போய் சரணடைகிறாங்க. பிரம்மதேவரே, இது மாதிரி நாங்கள் எங்கள் சக்திகளை இழந்துட்டோம், ஏன் இழந்தோன்னு தெரியல, நாங்கள் இது மாதிரி தேவலோகத்தை விட்டு வெளியே ஓடுற சூழ்நிலை அமைஞ்சிருச்சு, அசுரர்கிட்ட நாங்கள் தோத்துட்டோம், எங்களை எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி பிரம்மதேவர்கிட்ட சரணடைகிறாங்க. பிரம்மதேவரும் சொல்கிறாரு, இப்போ தான் ஹிரண்யகசிபு அப்படின்ற ஒரு அசுரன்ட்டு இருந்து உங்களை காப்பாற்றி திரும்ப உங்களை சக்திகளை கொடுத்தா நீங்கள் தக்க வச்சிக்க முடியாமல் இப்படி பண்ணிட்டீங்க, எதனால் இப்படி ஆச்சுங்கிறது என் ஞான திருஷ்டியில் பார்க்குறேன்னு அவர் பார்க்குறாரு. அப்போ பிரம்மதேவன் சொல்கிறாரு, துர்வாச முனிவரை நீங்கள் அவமதிச்சதுனால தான் அவர் கொடுத்த சாபத்தினால நீங்கள் உங்கள் நிலையை எல்லாமே இழந்து திரும்ப ரொம்ப பலம் இழந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தேவேந்திரன் பண்ண ஒரு சின்ன தப்புனால தேவலோகத்துக்கே இப்படி ஒரு நிலையா, எங்களை எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்றணும், நாங்கள் இழந்த இடத்த நீங்கள் தான் எங்களுக்கு மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாமே பிரம்மதேவன் கிட்ட போய் சரணடைகிறாங்க. பிரம்மன் சொல்கிறாரு, இது அசுரர்களுக்கான காலம், இங்கே தேவர்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றமே இருக்காது, இப்போ தான் ஹிரண்யகசிபுகிட்ட இருந்து உங்களை காப்பாற்றி மகாவிஷ்ணு உங்களோட நிலையை திரும்ப கொடுத்துருக்காரு, அதை கொஞ்சம் கூட தக்க வச்சுக்காம திரும்ப இழந்துட்டு வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மனம் உடைஞ்ச தேவர் எல்லாமே, எங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தான் வழிபடுக்கணும், நாங்கள் எந்த முகத்தில் விஷ்ணு கிட்ட போய் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. உடனே பிரம்மதேவன் சொல்கிறாரு, நான் போர்க்கடவுள் கிடையாது, என்னால் வந்து தேவர்களை வந்து காப்பாற்ற முடியாது, நீங்கள் எல்லாருமே விஷ்ணுகிட்ட தான் போகணும், உங்களுக்கு துணையாக நானும் வரேன்னு சொல்லி தேவர்களை எல்லாமே அழைச்சிக்கிட்டு பிரம்மதேவன் வைகுண்டத்துக்கு போகிறாரு. அங்கே மகாவிஷ்ணு அனந்த சயனத்தில் தூங்கிட்டு இருக்காரு. மகாவிஷ்ணுவை எழுப்பணும் அப்படின்னா அது மிகப்பெரிய பாவமாக இருக்குமே, இவர் எப்படி எழுப்புறதுன்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் தேவர்கள் எல்லாமே சேர்ந்து மகாவிஷ்ணுவை நோக்கி துதி பாட ஆரம்பித்தாங்க. தேவர்கள் பாடின துதியில் ரொம்ப சந்தோஷம் அடைந்த மகாவிஷ்ணு அவங்க முன்னாடி விஸ்வரூபம் எடுத்து காட்சி கொடுத்தாரு. அப்போது பிரம்மதேவன் சொல்கிறாரு, இது மாதிரி அசுரர்கள் எல்லாமே தேவர்களோட தேவலோகத்தை கைப்பற்றிட்டாங்க, இவங்களை எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் இன்னொரு அவதாரம் எடுத்து அசுரர்களோட கொட்டத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் வந்து மகாவிஷ்ணுகிட்ட கேட்குறாங்க. பிரம்மதேவன் சொன்னதை கேட்ட மகாவிஷ்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, என்னதான் நான் தேவர்களுக்காக பயங்கரமாக போர் பண்ணி நான் தேவலோகத்தை மீட்டு கொடுத்தாலும்
இருந்தாலும் தேவர்களால் அதை தக்க வச்சிக்க முடியாது. ஏன்னா இது அசுரர்கள் கை ஓங்குற ஒரு காலம். இது அசுரர்களுக்கான காலம் அப்படிங்கிறதுனால அசுரர்களோட போர் பண்ணி நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால் நீ அவங்களோட சமரசமாக போய் ஒரு சமாதான நிலைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்கிறாரு. இதை கேட்டோடனே தேவர்கள் சொல்கிறாங்க, அப்போ நாங்கள் இழந்த நிலையை எப்படி தான் அடையிறது, இப்படியே சக்தி இழந்து நாங்கள் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் மகாவிஷ்ணு சொல்கிறாரு, இப்போ தான் நான் ஹிரண்யகசிபுகிட்ட இருந்து உங்களை காப்பாற்றி திரும்ப உங்கள் இழந்த நிலையை நான் கொடுத்துருந்தேன். இதை நீங்கள் திரும்ப துர்வாச முனிவரோட சாபத்தினால இழந்துட்டீங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் உங்களை காப்பாற்றுறதுக்கு நான் வந்துட்டு இருக்க முடியாது. அதனால் நான் ஒரு உபாயம் சொல்கிறேன்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இந்த பார்க்கடலில் மந்தார மலையை மத்து மாதிரி வச்சு நம்ம கடைஞ்சோம் அப்படின்னா இதிலிருந்து நமக்கு அமிர்தம் கிடைக்கும். அந்த அமிர்தத்தை குடிக்கிறவங்க அழிவே இல்லாமல் ஒரு சிரஞ்சீவியாக வாழ்வாங்க. அந்த அமிர்தத்தை எடுத்து தேவர்கள் எல்லாமே நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அழிவுங்கிறது இருக்காது. இதனால நான் ஒரு முறையும் உங்களை காப்பாற்றணுன்ற அவசியம் இருக்காதுன்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்கிறாரு. அதுக்கு தேவர்கள் கேட்குறாங்க, இதை நாங்கள் மட்டும் இப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறப்ப தான் மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, அதனால தான் நான் சொன்னேன், அசுரரோட பலமும் வேணும். ஒரு காரியத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா அது நமக்கு மட்டும் முடியாது. அதனால அசுரர்களுக்கும் நம்ம பலம் வேணுன்றதுனால அசுரர்களோட சமாதானமாக போய் நீங்கள் அவங்களையும் உதவிக்கு அலைங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மகாவிஷ்ணு சொன்னதை கேட்ட பிரம்மதேவன் இந்திரனை பார்த்து சொல்கிறாரு, இந்திரா, நீ கேட்ட மாதிரியே நான் உங்களுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த வழியை நடைமுறைப்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் போய் அசுரர்களோட சமாதானம் அடைஞ்சு அவங்களோட உதவியால் பார்க்கடலை போய் கடைங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் மறைகிறாரு. அசுர ராஜனான பலி சக்கரவர்த்தியை பார்க்கறதுக்காக மகேந்திரகிரி நோக்கி இந்திரன் போகிறான். மகேந்திரகிரியில் இருந்த பலி சக்கரவர்த்தி கோட்டைக்குள்ளே இந்திரன் நடந்து போகிறப்போ எல்லா அசுரர்களும் இந்திரனை பார்த்து ரொம்ப ஏளனம் பண்ணுறாங்க. இந்திரா, உன்னோட வாகனமான யானை எங்கே போச்சு, உன்னோட பலம் எங்கே போச்சு, உன்னோட தேஜஸ் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி இந்திரனை பார்த்து எல்லா அசுரர்களும் ஏளனம் பண்ணுறாங்க. இந்திரன் வெக்கத்து தலை குனிஞ்சு பலி சக்கரவர்த்தியை பக்கத்துக்கு போகிறாங்க. இதை பார்த்த பலி சக்கரவர்த்தி ரொம்ப மனசு உடைஞ்சு எல்லா அசுரர்களையும் அமைதியாக இருக்க சொல்கிறாரு. நம்மளை தேடி வந்த தேவராஜனான இந்திரனை இப்படி நம்ம அவமதிக்கக்கூடாது, அப்போ அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் அதட்டுறாரு. உடனே இந்திரனுக்கு எல்லா மரியாதையும் கொடுத்து பலி சக்கரவர்த்தி அவர் வரவேற்கிறாரு. பலி சக்கரவர்த்தி தனக்கு கொடுத்த மரியாதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற இந்திரன் அங்கே ரொம்ப சந்தோஷமாக நிற்கிறான். அப்போ பலி சக்கரவர்த்தி கேட்குறாரு, இந்திரா, என்னை ஏன் பார்க்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன காரியம் என்னால் ஆகணும், என்னால் அது முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பலி சக்கரவர்த்தி கேட்குறாரு. உடனே இந்திரன் மகாவிஷ்ணு சொன்ன விஷயத்த சொல்கிறாரு. இது மாதிரி பார்க்கடலில் நம்ம மந்தாரகிரி நடுவில் மத்து மாதிரி வச்சு நம்ம கடைஞ்சோம் அப்படின்னா அதுலேருந்து அமிர்தம் கிடைக்கும். அந்த அமிர்தத்தை குடித்தோம் அப்படின்னா நம்ம அழிவு இல்லாமல் சிரஞ்சீவியாக வாழலாம். அதனால் அந்த அமிர்தம் கிடைக்கிறதுக்கு அசுரர்களோட படைபலமும் எனக்கு தேவை. அதனால் நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி இந்திரன் கேட்குறான். தேவேந்திரன் கேட்ட உதவியை கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த பலி சக்கரவர்த்தி அவரோட அசுர படைகளை மொத்தமாக திரட்டிக்கிட்டு பார்க்கடலை நோக்கி போகிறாங்க. அங்கே ஏற்கனவே தேவ படைகள் எல்லாமே தயாராக இருந்துச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து மந்தார மலையை தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த மந்தார மலையை தூக்க முடியாமல் தூக்கிட்டு பார்க்கடல் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் தான் மந்தார மலையோட வெயிட்டு தாங்க முடியாமல் 2 பேரும் கையை விட்டுறாங்க. உடனே அந்த மந்தார மலை தேவர்கள் மேலேயும் அசுரர்கள் மேலேயும் விழுந்து பல பேரை காவு வாங்கி கொண்டதுனால எல்லாருமே மலைச்சு நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி இந்த மலையை தூக்கிட்டு நம்ம பார்க்கடலுக்கு போக போகிறோம், நமக்கு யார் உதவி பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் வானத்தில் கருடனோட வாகனத்தில் மகாவிஷ்ணு வந்துட்டுருக்காரு. அவர் வந்த உடனே, கவலைப்படாதீங்க, நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லி அவரோட இடது கையால் ரொம்ப எளிமையாக அந்த மந்தார மலையை பார்க்கடலில் வைக்கிறாரு. வச்ச உடனே அவர் சொல்கிறாரு, நாகராஜனான வாசுகியை நீங்கள் கூப்பிடுங்க. அந்த வாசுகி பாம்பை இது கயிறு மாதிரி இதில் சுற்றி நீங்கள் மத்து மாதிரி 2 பக்கம் 2 பேர் இழுத்துங்க அப்படின்னா இந்த மலை பார்க்கடலில் கடைய ஆரம்பிக்கும். அப்போது இதிலிருந்து நமக்கு அமிர்தம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மகாவிஷ்ணு சொன்ன மாதிரியே வாசுகி அப்படின்ற நாகராஜன் அந்த மலையை சுற்றி கயிறு மாதிரி நின்றுக்குச்சு. அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு தான் ஒரு பெரிய வீரன் மாதிரி பாவனை காமிச்சிக்கிட்டு வாசுகியோட தலைப்பகுதியில் போய் நின்று வாசுகியோட தலையை பிடிச்சிக்கிட்டாரு. அப்போது அசுரர்களை பார்த்து மகாவிஷ்ணு சொல்கிறாரு, நாங்கள்லாம் பெரிய வீரர்கள், நாங்கள் பாம்போட தலையை பிடிச்சிக்கிட்டு பயம் இல்லாமல் நிற்போம், நீங்கள் போய் வாழை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போய் இழுங்க அப்படின்னு சொன்ன உடனே அசுரர்கள்லாம் பயங்கர கோவப்படுறாங்க. நீங்கள் வீரர்கள்லாம் அப்போ நாங்கள் யார், உங்களை விட பலம் அதிகமானவங்க நாங்கள், அப்படிங்கிறதுனால நான் தான் தலை பக்கத்தில் நிற்பேன், நீங்களாம் வால் பக்கத்தில் போங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே அசுரர்கள் எல்லாமே தலைப்பகுதியை போய் அவங்க பிடிச்சிக்கிறாங்க. வால் பகுதியை தேவர்கள் எல்லாமே ரொம்ப சேஃப்டியாக அவங்க பிடிச்சிட்டு இழுக்க ஆரம்பித்தாங்க. இப்படி மகாவிஷ்ணுவோட தந்திரத்தால் தலைப்பகுதியில் இருந்த அசுரர்களும் சரி வால்பகுதியில் தேவர்களும் மாறி 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 இழுக்கிறாங்க. அந்த மலை ஒரு மத்து மாறி அந்த பார்க்கடலை கடைய ஆரம்பிக்குது. அந்த சமயம் தான் 2 பேரோட பலம் பத்தாமல் மந்தார மலை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கடலுக்குள்ளே முழுக ஆரம்பிச்சிது. இப்படி முழுகிட்டு இருந்த மந்தார மலையை பார்த்து எல்லாருமே குழப்பிட்டு இருந்தாங்க. இது எப்படி திரும்ப நிலை நிறுத்துறது, இது கீழே ஒரு நிலை இல்லாதனால தான் இது கீழே இறங்கிட்டே போகுது, இப்படியே போச்சு அப்படின்னா கடலுக்குள்ளே மூழ்கிறோம், நம்ம நினச்ச காரியம் நிறைவேறாது அப்படின்னு குழம்பிட்டு இருந்தப்போ தான் மகாவிஷ்ணு சொல்கிறாரு, நான் ஒரு மிகப்பெரிய ஆமையாக அவதாரம் எடுக்கிறேன், நான் கூர்ம அவதாரம் எடுத்து கீழே போய் என் ஓடில் தாங்கி நிற்பாட்டுறேன், இது ஒரு நிலையாக நிற்கும், அந்த சமயம் நீங்கள்
பார்க்கடலை கடைய ஆரம்பிங்கன்னு சொல்கிறாரு. மகாவிஷ்ணு சொன்ன மாதிரியே ஒரு மிகப்பெரிய ஆமையை அவர் அவதாரம் எடுக்கிறாரு. அந்த கூர்ம அவதாரம் எடுத்ததுக்கப்புறம் மகாவிஷ்ணு மந்தாரமலையை தன்னோட ஓடு மேலே தாங்கி பிடிக்கிறாரு. இதனால தேவர்களும் அசுரர்களும் அந்த மந்தாரமலையை ரொம்ப எளிமையாக அவங்க வந்து பார்க்கடலை கடைய ஆரம்பித்தாங்க. இப்படி பார்க்கடலை கடைஞ்சிட்டு இருந்த தேவர்களும் அசுரர்களும் களைப்படையாமல் இருந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அந்த மந்தாரமலையை சுற்றி இருந்த வாசுகி அப்படின்ற பாம்பு வந்து அழுத்தம் தாங்க முடியாமல் வலி தாங்க முடியாமல் வாசுகி ஆழகால விஷத்தை கற்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த அண்டசராசத்துக்கு எல்லா உயிரினமும் அந்த விஷத்துக்கு இறந்துடும். அதனால நம்ம எப்படியாவது அதுலேருந்து தப்பிக்கணும். நம்ம உதவிக்குன்னு சொல்லி மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்க முடியாது. ஏன்னா அவர் கூர்மாவதாரம் எடுத்து இந்த மலையை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. அதனால நம்ம தேவர்களும் அசுரர்களும் 2 பேரும் சேர்ந்து கைலாய மலையில் இருக்கிற சிவபெருமான்கிட்ட போய் சரணடைவோன்னு சொல்லி அசுரர்களும் தேவர்களும் சிவபெருமானை நோக்கி போய் பணிகிறாங்க. சிவபெருமான் 2 பேரையும் பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, என்ன விஷயம் அசுரர்களும் தேவர்களும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறப்ப தான் அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து சொல்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் தான் வந்து வலி தாங்க முடியாமல் வாசுகி அப்படின்ற பாம்பு அதோட ஆழகால விஷயத்தை கக்க ஆரம்பிச்சிது. இதுலேருந்து நீங்கள் எப்படியாவது எங்களை காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க உதவி கேட்குறாங்க. தாங்கிட்ட உதவி கேட்டோன்னே சிவபெருமானம் அதை ஏற்றுக்கிறாரு. கண்டிப்பாக நான் அவங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆழகால விஷயத்தை தன் கையால் பிடிச்சி அவர் பருவம் செய்கிறாரு. இந்த ஆழகால விஷயத்தை சிவபெருமான் குடிச்சாருன்னா கண்டிப்பாக இறந்துருவாருன்னு சொல்லி முடிவு பண்ண பார்வதி தேவி ஓடோடி போய் சிவபெருமான் கழுத்தை பிடிச்சி இந்த விஷம் இங்கேயே நிற்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த விஷமும் அப்படியே அவரோட கண்டத்திலே நின்று அது நீல கலரில் மாறிடுச்சு. அதனால தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. இவனோட உதவியால் ஆழகால விஷயத்தோட ஆபத்துலேருந்து தப்பிச்ச தேவர்களும் அசுரர்களும் திரும்ப பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கடைய ரொம்ப விசித்திரமான விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா, முதல்ல காமதேனு அப்படின்ற ஒரு பசு வெளியே வந்துச்சு. அது கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடிய பசுவாக இருக்கிறதுனால ரிஷிகளும் முனிவர்களும் எங்களுக்கு வேணும், நாங்கள் வந்து வறட்சியான காலங்களில் யாகங்களும் தவங்களும் பண்ண முடியல, அதனால் இந்த காமதேவும் எங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் விசேஷமான வரங்களையும் தவங்களையும் பண்ணி நான் இறைவனை வணங்க முடியும்னு சொல்லி அவங்க அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் தான் உஜ்ஜை சிரவசு அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளை குதிரை வெளியே வருது. அந்த வெள்ளை குதிரையை பார்த்த உடனே பலி சக்கரவர்த்தி இந்த குதிரை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் அசுரலோகத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப பார்க்கடலை கடையிறாங்க. ஒரு வெள்ளை யானை அப்படி வெளியே வருது. அதுக்கு பேர் ஐராவதம். அந்த ஐராவதம் யானையை தேவேந்திரன் எனக்கு வேணும்னு சொல்லி அவர் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப பார்க்கடலை கடையிறாங்க. பாரிஜாத மலர்களோட ஒரு மிகப்பெரிய மரம் வருது. அந்த மரத்துக்கிட்ட இருந்து நம்ம என்ன கேட்டாலும் அதை நம்ம கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மரம் வந்து தேவலோகத்தில் போய் சேருது. அதுக்கப்புறம் திரும்ப பார்க்கடலை கடையிறாங்க. அங்கேருந்து ரொம்ப அழகான செல்வம் செழிப்போடு இருக்க ஒரு பெண் வராங்க. அவங்க தான் மகாலட்சுமி. அவங்க வெளியே வந்தோடனே யாரை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒரு பக்கம் தேவர்கள் இருக்காங்க, ஒரு பக்கம் அசுரர்கள் இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரை விட மிகப்பெரிய வீரன் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு தான் சொல்லி மகாவிஷ்ணுவுக்கு மாலை அணிவிக்கிறாங்க. இதனால தேவர்களும் அசுரர்களும் மகாவிஷ்ணுவுக்கு திருமணம் செஞ்சு வச்சு மகாவிஷ்ணுவோட இருக்க விடுறாங்க. திரும்ப தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க. கடைய ஆரம்பிக்கிறப்போ உள்ளே இருந்து மகாவிஷ்ணு தன்வந்தரி அவதாரம் எடுத்து வராரு. அவர் கையில் ஒரு அமிர்த கலசமும் இருந்துச்சு. இதை பார்த்த உடனே அசுரர்களை ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த அமிர்த கலசத்தை பிடுங்கிடுறாங்க. பிடுங்கிட்டு எங்களுக்கு அமிர்த கலசம் கிடச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த தேவர்கள் எல்லாமே மனசு உடஞ்சி போகிறாங்க. என்னடா இது, மகாவிஷ்ணு நம்ம கிட்ட தானே அமிர்தம் கொடுக்குறதா சொன்னார், ஆனால் இப்போது அசுரர்கள் கையில் இருக்கே, இவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி வாங்குறது, இவங்க கண்டிப்பாக நம்ம கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க வருத்தமாகி நின்றுட்டு இருக்கப்போ தான் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வராரு. ரொம்ப அழகான மோகினி அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவை பார்த்த உடனே தேவர்கள் வந்து வணங்குறாங்க. அசுரர்கள் எல்லாமே அந்த அழகுல மயங்கி அவங்க மோகினியை எப்படியாவது அடையணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. எனக்கு தான் அமிர்தம், உனக்கு தான் அமிர்தம் சொல்லி சண்டை போட்டிருந்த அசுரர்கள் எல்லாமே மோகினியோட அழகை பார்த்து மயங்கி நிற்கிறாங்க. அவங்க உடனே மோகினியை பார்த்து சொல்கிறாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்க, நல்லவளாகவும் இருப்பேன்னு நாங்கள் நம்புகிறோம், அதனால் இந்த அமிர்த கலசத்தை உங்ககிட்ட கொடுக்குறோம், எங்கள் எல்லாருக்கும் சரிசமமாக பங்கு போட்டு நீ தான் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. மோகினி உடனே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, எப்படி என்னை யாருக்குமே உங்களுக்கு தெரியாது, அப்படிங்கிறப்ப என்னை எப்படி நீங்கள் நம்பி இதை கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்குறப்ப தான் அசுரர்கள் சொல்கிறாங்க, அழகான பெண் எப்போவுமே ஏமாற்ற மாட்டா அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க முட்டாள்தனமாக பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே மோகினி சிரிச்சுக்கிட்டே, சரி கொடுங்க, ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பங்கு போட்டு கொடுப்பேன், இது கூடவும் இருக்கலாம் குறையவும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்னை வஞ்சிச்சிங்க அப்படின்னா இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அசுரர்களை பார்த்து மோகினி சொல்கிறாங்க. உடனே அசுரர்கள் மோகினியோட அளவில் மயங்கி நின்னதுனால மோகினி சொல்கிறதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நின்னாங்க. உன் மனசு கோணாத மாதிரி நாங்கள் நடந்துப்போம், நீ எங்களுக்கும் தேவர்களுக்கும் இந்த அமிர்தத்தை பங்கு போட்டு கொடு, நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம்னு சொல்லி அசுரர்கள் மோகினிக்கு வாக்கும் கொடுக்குறாங்க. அசுரர்கள் சொன்னதை கேட்ட மோகினி ரொம்ப சந்தோஷமாக அசுரர்கள் ஒரு வரிசையாகவும் தேவர்கள் ஒரு வரிசையாகவும் நிற்க வச்சாங்க. அதுக்கப்புறம் மோகினி பயங்கரமாக ரொம்ப அழகாக நயனத்தோட
நடனமும் ஆடினாங்க. அவங்க கரண்டியில் அமிர்தத்தை கொஞ்சம் எடுத்து தேவர்களுக்கு கொடுக்குறாங்க. அசுரர்களோட வரிசைக்கு வரப்போ அவங்க ஒன்றும் இல்லாமல் வெறும் கரண்டியை கொடுக்குறாங்க. இதை பார்த்து நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னா மோகினி எங்கே மனசு உடஞ்சி போயிடுவாளோ, அவள் நம்மளை பார்க்க மாட்டாளோ அப்படின்னு சொல்லி மோகினி மேலே இருந்த காம இச்சையினால் அவங்க அமைதியாக இருந்தாங்க. இப்படி மோகினி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கொடுக்கறத கவனிச்சுட்டு இருந்தவர் தான் ராகு. என்னடா இது, அசுரர்களுக்கு அமிர்தம் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, இப்படியே போனோம் அப்படின்னா நம்மளை ஏமாத்திடுவாங்க, வந்திருக்கிறது மோகினியாக இருந்தாலும் இது யாருன்றது தெரியல, அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா தேவர்கள் மாதிரியே உருவம் எடுத்து நம்ம தேவர்களோட வரிசையில் நின்று நம்ம அமிர்தத்தை குடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி ராகுவும் தேவர்கள் மாதிரியே உருவம் எடுத்து தேவர்களோட வரிசையில் போய் நிற்கிறான். வந்திருக்கிற தேவர்கள் தான் அப்படின்னு நினச்சி அமிர்த கலசத்தில் இருந்த அமிர்தத்தை அந்த ராகுக்கும் கொடுக்குறாங்க. ராகுவும் அதை குடித்து அவன் சிரஞ்சீவி ஆகிடுறான். உடனே சூரியனும் சந்திரனும் இதை கண்டுபிடிச்சிடுறாங்க. வந்திருக்கிற ராகு இவன் ஒரு அசுரன், இவனை எப்படியோ அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. கத்துன உடனே மோகினி ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறாங்க. தன்னோட சுயரூபம் காட்டின மகாவிஷ்ணு சங்கு சக்கரத்து மூலியமாக அந்த ராகுவோட தலையை வெட்டுறாங்க. சக்கரத்தோட சக்தியால் ராகுவோட தலையும் உடம்பும் தனித்தனியாக வெட்டப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு உயிர் அப்படிங்கிறது போகலை. இதை பார்த்த பிரம்மதேவன் இவன் அமிர்தத்தை குடிச்சிருக்கான், அதனால இவனை கொல்ல முடியாது, இவனுக்கு ஒரு பாம்போட உடலை கொடுப்போம், தலைக்கு பாம்போட உடலையும் அவனோட உடலுக்கு பாம்போட தலையும் கொடுத்து ராகு கேது அப்படின்னு பேரும் வைக்கிறாரு. இவங்க 2 பேரையும் நல்வழிப்படுத்தி நம்ம நவகிரகத்தில் இவங்களுக்கு இடமும் கொடுக்கணும்னு சொல்லி பிரம்மதேவன் முடிவெடுக்கிறாரு. இப்படி ராகு கேதுவை ஆசீர்வச்சு நல்வழிப்படுத்தி பிரம்மதேவன் அவங்களுக்கு நவகிரகத்தில் இடமும் கொடுக்குறாரு. ராகு ஒரு அசுரன் அப்படிங்கிறத காட்டி கொடுத்ததுனால சூரியனையும் சந்திரனையும் வருஷத்தில் ஒரு நாள் நான் விழுங்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் சபதமும் எடுக்கிறாரு. அந்த நாளை தான் நம்ம சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் சொல்கிறோம். இப்படி உதவி பண்ண வந்த இடத்துல நம்மளை ஏமாற்றிட்டாங்க, திட்டம் போட்டு மகாவிஷ்ணு தேவர்களும் சேர்ந்து நம்மளை ஏமாற்றி நம்மளை உழைப்பை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி அசுரர் எல்லாமே ரொம்ப கோபத்தில் இருந்தாங்க. அசுரரோட தலைவரான பலி சக்கரவர்த்தி இதை சும்மா விடக்கூடாது, தேவர்களை போர் பண்ணி அந்த தேவ குலமே இல்லாமல் நம்ம அழிச்சிடணும்னு சொல்லி முடிவு பண்ணி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய போரை அவர் அறிவிக்கிறாரு. இப்படி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்க போகிற மிகப்பெரிய போர் என்ன ஆச்சு, இதில் யார் ஜெயிச்சா, தேவர்கள் ஜெயிச்சாங்களா அசுரர்கள் ஜெயிச்சாங்களா அப்படிங்கிற பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா அடுத்தடுத்து வர வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் என்னன்ற கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள்.